பாலு மகேந்திரா இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் நுழைஞ்சவர் தான் நடிகர் மைக் மோகன். இவர் நெஞ்சத்தை கில்லாதே, கோகிலா போன்ற திரைப்படங்கள் மூலம் திரையுலகில் கொடி கட்டி பறந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவரும் இசைஞானி இளையராஜாவும் சேர்ந்த கூட்டணியில் வெளிவந்த பாடல்கள் எல்லாமே பட்டையை கிளப்புச்சுன்னு தான் சொல்லலாம். தமிழ் சினிமாவோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு வருஷத்தில் 13 படங்கள்லாம் நடித்து ரொம்பவும் பிஸியாக இருந்தவர் தான் நடிகர் மைக் மோகன். இந்த மாதிரி போயிட்டு இருந்தவரோட வாழ்க்கையில் மோகனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அதாவது இவருக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வெளிவர ஆரம்பித்தது. அதுவும் அவர் நடித்த 90வது காலகட்டத்தில் எய்ட்ஸ் நோய் அப்படிங்கிறது பேரை கேட்டாலே எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. அவ்வளோதான், இவரோட வாழ்க்கையை அதோட முடிவுக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவரை பார்த்தாலே ஹீரோயின்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயக்குநர்களும் இவருக்கு பட வாய்ப்பு கொடுக்கறத மறுத்துட்டாங்க. இதனால் ரொம்பவும் மனவேதனைக்கு ஆளான மோகன் தன்னோட வீட்டையும் விற்றுட்டு வேறு ஒரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாரு. இவரோட சினிமா வாழ்க்கையை அதோட முடிஞ்சு போயிடுச்சு. இதை தொடர்ந்து மோகன் ஒரு பிரபல பத்திரிகைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் அப்படி என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு எய்ட்ஸ் இருக்கிறதா சொல்லி பரப்பிவிட்ட நடிகை என்னோட தொடர்ந்து பல படங்களில் நடித்த அந்த பூ கதாநாயகி தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்க என்னை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாங்க, நான் அதுக்கு ஒத்துக்கலை. இனிமேல் உன்னை யாரும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு எய்ட்ஸ் இருக்கிறதா சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு என் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. அந்த புண்ணிய விதி செஞ்ச காரியத்தினால சினிமாவில் இருந்து என்ன தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நொந்து போய் சிரிச்சாராம் நடிகர் மைக் மோகன். ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்த நடிகர் மைக் மோகனுக்கு எய்ட்ஸ் இருக்கிறதா சொல்லி ஒரு பிரபல நடிகை நடிகர் மோகனோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.